எதையும் தாண்டல, ப்ரைஸை மட்டும் தான் தாண்டி இருக்காங்க. இந்த மொபைலுடைய ப்ரைஸ் என்ன தெரியுமா? 53,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ற? போன ஜென்ரேஷன் பிக்சல் 7 பிரைசிங் என்ன தெரியுமா? 44,000 ரூபாய் அவங்க லான்ச் பண்ணும்போது. சரி, 9,000 ரூபாய் பிரைசிங் ஏறி இருக்கு. அப்ப கண்டிப்பா அடுத்த ஜென்ரேஷன் இல்லையா, நிறைய விதமான விஷயங்களை உள்ள வச்சிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டரா உங்களுக்கு பல விதமான விஷயங்கள் இருக்கும்னு நினைப்பீங்க. அதெல்லாம் இல்லைங்க. பிக்சல் ஸ்மார்ட் போன் அப்படினாலே முக்கியமான 3 விஷயங்கள் இருக்கணும். அது என்ன 3 தகுதி? 1 அந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் 2 ஃபயரை பத்தியும் பேசணும். அதான் நெக்ஸ்ட்ன்றலப்பா. 3வது கேமரா. 4வது நான் தான் 3 தான் இருக்குன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன 4வது? அன்பாக்சிங்கை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அன்பாக்சிங்கை பொறுத்த வரைக்கும் மொபைல் இருக்கு, டைப் சிக்கான ஒரு அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபோனை கனெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் டைப் கேபிள்லாம் கனெக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, மேக் வச்சிருக்கவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அதனால அங்கே யூஸ் ஆகுது. சரியா, அடுத்து எப்படியா டைப் சி டு டைப் சி கேபிள் இருக்கு, டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, அண்ட் சிம் எஜெக்டர் பின்னும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோனை என்னோட டீம்மேட்ஸ் கிட்ட கொடுத்து டிசைன் எப்படி இருக்குன்னு கேட்டேன். நல்லா தான் இருக்குது, ஃபோன் பிடிக்க நல்லா இருக்குது. என் கருத்து ரொம்ப நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் போன 7A கம்பேர் பண்ணும்போது இந்த 8Aல உங்களுக்கு நல்ல கர்வியாக வந்திருக்கு. எஜஸ் எல்லாமே கம்பேரிசன் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் கேமராவுடைய பம்பும் ரொம்ப வெளியெல்லாம் வந்து இல்லை, பார்க்கறதுக்கு சட்டிலான ஒரு கலர் மாதிரி வந்து தெரியுது. ஐ பர்சனலி லைக் திஸ் பர்டிகுலர் டிசைன். ஆனால் அப்படியே கொஞ்சம் முன்னாடி திருப்பிட்டு என் டீம்மேட்ஸ் கிட்ட கொடுக்கும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க? என்னடா அது இவ்வளோ பெருசாக இருக்குது? பெசல்ஸ் எப்பவுமே இப்படி தான் கொடுப்பாங்களே இவங்க. இது என்ன இவ்வளோ பெருசு கொடுத்துருக்காங்க? என்ன மூஞ்சில மூக்கேங்கானா முடியுங்கானா? இல்லை, எனக்கு சத்தியமா புரியல. நான் ஏதோ வால்பேப்பர் வச்சு ஏமாத்துறேன்னு நினச்சிட்டாங்க போல. நானும் எடுத்து காமிச்சா பெசில்ஸ் இவ்வளோ பெருசு இருக்குங்க. ஹைவே சைஸுக்கு ஒரு பெசில்ஸ் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனை இப்போ தான் வந்து பார்க்குறேன். சாம்லியும் பார்த்துருக்கோம், பட் இங்கேயும் இருக்குது. ஆனால் எவ்வளோ பெருசு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 53,000 ரூபாய் ஸ்மார்ட் ஃபோனில் இருந்தாலும் நம்ம கூகுள் ப்ரோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு இதில் IP68 ரேட்டிங்கும் கிடையாது, IP67 தான் இருக்கு. சரி, இருக்கிற ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ஆச்சு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சவுண்ட் குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கு. நம்ம 8லயோ 8 ப்ரோலையோ பார்த்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி வந்து கிடையாது. அண்ட் ஹாப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் முன்ன இருந்ததை விட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. இந்த ஃபோனை கையில் எடுத்த உடனே எனக்கு பிடிச்ச விஷயமா என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் ஃபேக்டருங்க. இந்த மாதிரி குட்டி ஃபோனை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இன்ஃபேக்ட் இதுதான் கடைசி ஃபோனுன்னு நினைக்கிறேன். இவங்க பண்ண பாட்டு யாரும் வாங்கவும் போகிறது கிடையாது. இவங்களும் இதை சொல்ல முடியாது, மன தைரியத்தோட திரும்ப கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துருவாங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனால் உங்களுக்கு ஒரு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் போன ஜென்ரேஷன் இருந்தது. இப்போ 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. 2000 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் வந்து இருக்கு. அண்ட் போன வாட்டி இது ஒரு 1000 நிட்ஸ் தான் இருந்துச்சு. அந்த விஷயங்களை இம்ப்ரூவ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பெசில்ஸ் தான். நெட்ஃப்ளிக்ஸில் HDR சப்போர்ட் இருக்கு. அண்ட் கார்னிங் உள்ள கிளாஸ் 3க்கான ப்ரொடெக்ஷன் தான் வந்து தந்திருக்காங்க. ஏன்பா 20,000 25,000 விலையெல்லாம் விக்டர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, நீங்கள் இன்னும் 3 தான் தரீங்க. கேட்டாக்க 3 தான் ரொம்ப பெஸ்ட்டு, விக்டர்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்குப்பா விக்டர்ஸை ஜாயின் பண்ணீங்க? 3A விட்டுருக்க வேண்டியது. சரி, இது மட்டும் தான் வித்தியாசமாக யோசிச்சாங்கன்னா கிடையாது. பேட்டரி எவ்வளோ இருக்குது தெரியுமா? 4404. அன்பை சேவத்தில் 2222 அப்படின்னு சொல்கிற மாதிரி 4404 அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அந்த மாதிரி ஒரு பேட்டரி வந்து வச்சுருக்காங்க. சரி, இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்டஸ்ட் சார்ஜ் என்ன இருக்குது தெரியுமா? 18 வாட். நீ சொன்ன வேர்க்குற எனக்கு சப்போர்ட். சார்ஜர் எப்படியும் பாக்ஸில் கொடுக்குறது இல்லை, அட கொடுக்குறத சப்போர்ட் ஆச்சு கொடுத்துருக்கலாமா? அதுவும் கிடையாது, வெறும் 18 வாட். கூகுள் வந்து ஏஐ வச்சு ஃபியூச்சரை பற்றி யோசிக்கிறாங்கன்னு பார்த்தா இன்னுமே அவங்க பேக் டு த ஃபியூச்சர்லேருந்தே வரல போல. அதுக்கு தான் நாங்கள் வயர்லெஸ் சார்ஜிங் தரோமேன்னு சொல்லிட்டு அது ஒரு 7.5 வாட்க்கான ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் தந்திருக்காங்க. அது நமக்கு தேவையா? எதுக்கு? சரிங்க, இப்போ ஃபயரை பற்றி பேசலாம். அதாங்க ப்ராசஸரை பற்றி பேசலாம். இதில் Tensor G3 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எதிர்பார்க்குற சூடு இதுலேயும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஜென்ரலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வரக்கூடிய சீரிஸ் அவங்களுடைய பிக்சல் 7 7 Pro விட A சீரிஸ் 7A சீரிஸில் அந்த ப்ராசஸர் அதே ப்ராசஸர் பேர் இருந்தாலுமே உள்ள ஏதாச்சும் ஆப்டிமைசேஷன் கம்மியாக தான் பண்ணியிருப்பாங்க. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே விஷயம் தான். 8 Proவில் இருக்கக்கூடிய அதே சிப்பாகவே இருந்தாலும் இவங்க இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் இந்த 8Aல யூஸ் பண்ணக்கூடிய அந்த Tensor G3ன்ற ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கர் வெர்ஷன் தான் கொடுக்கிறது. 53,000 ரூபாய்க்கு அந்த ப்ராசஸரையாச்சும் முழுசாக தந்திருக்கலாம்ல. ஏன்னா இந்த சீப்பர் பேக்கேஜிங் யூஸ் பண்ணுறதுனால இன்னும் என்ன பிரச்சனைனா ஹீட்டிங் இன்னும் அதிகமாகும். G3 கொதிச்சிச்சு, அப்போ இதை பற்றி கேட்கவே வேணாம். அதுவும் இந்த வருஷம் ஏற்கனவே இந்தியாவில் ஹீட் வேவ், இவங்க வேற தனியாக ஒரு ஹீட் வேவை லான்ச் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது நம்பலையா? இந்த AnTuTu ஸ்கோரை பாருங்க. சரி, இந்த CPU த்ராட்லிங் பாருங்க, 60% தான் வருது த்ராட்லிங். எடுத்த உடனே காலி. அதுவும் நான் ஃபேனுக்கு கீழே வச்சு போட்டேன். அதுக்கு முன்னாடி நார்மலாக போடும்போது சுத்தம் வெறும் 2 நிமிஷம் தான் தாக்கு பிடிச்சிச்சு. அடுத்த 8 நிமிஷம் கம்ப்ளீட்டாக ரெட் தான் வந்துச்சு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸரில் நம்ம இந்த பெஞ்ச் மார்க்லாம் ரன் பண்ணும்போதே ஹீட் வந்து அடித்து தள்ளிச்சு. தொட்டு பார்க்கும்போது ஒரு 42 டிகிரி அசால்ட்டாக
வந்து இருந்தது. சரி நாங்கள் பிஜிஎம் எல்லாம் விளையாட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விளையாட முடியும், ஓரளவுக்கு நார்மலாக வந்து விளையாடிக்கலாம். பட் திஸ் இஸ் நாட் அ கேமிங் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் வந்து சொல்லும். அதனால் விளையாட முடியுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் தயவு செஞ்சு கேம் விளையாடுறதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் யாரும் வாங்க. ஒருத்தர் கூகுள் பிக்சல் ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிடிக்கக்கூடிய முதல் விஷயம் எதுவாக தெரியுமா இருக்கும்? அந்த யூஐ தான். ஸோ இதுலேயுமே அந்த யூஐ சூப்பராக இருக்குங்க, நல்ல ஸ்மூத்தாக ஸ்லீக்காக இருக்குது, அதில் கம்ப்ளைண்ட்ஸே கிடையாது. அண்ட் கூகுள் பிக்சலுக்கான ரெண்டாவது பெரிய ரீசன் அந்த கேமரா. 64 மெகாபிக்சல் அண்ட் 13 மெகாபிக்சலுக்கான கேமரா செட்டப் இருக்குங்க. நான் எடுத்த சாம்பிள் இமேஜ் வந்து பாருங்கள். அஃப்கோர்ஸ் நீங்கள் அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது இமேஜ் குவாலிட்டி நல்லாவே வருது. சர்ப்ரைசிங்லி நாங்கள் இன்டோரில் எடுத்த ஒரு சில செல்ஃபி எல்லாமே வந்து பார்க்கும்போதும் நல்ல இமேஜ் குவாலிட்டி வந்து கிடைச்சது. பட் ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டைம் இமேஜ் குவாலிட்டி நல்லா வந்தாலுமே ஒரு சில டைமில் ஒரு 20 to 30% வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேச்சுரேஷன் லெவல் ஒரு சில டைமில் வந்து கொஞ்சம் பீக் பண்ணிடுது. அந்த கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக வந்து தெரியுற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை வந்து சொல்லுங்கள். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அண்ட் ஃபைனலி இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்னோட கருத்துக்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் பிக்சல் ஸ்மார்ட் ஃபோனே வாங்கணும்னு முடிவெடுத்தா கூட நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா, ஒரு 6 மாதத்துக்கு லான்ச் ஆனதுக்கப்புறம் அந்த பிக்சல் பக்கமே போகாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆஃபரில் ரொம்ப கம்மி ரேட்டில் கொண்டு வந்துருவாங்க. 50,000 ரூபாய்க்கு லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன்லாம் 30,000 ரூபாய்க்கு 28,000 ரூபாய்க்கெல்லாம் சேலில் வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்குறதா இருந்தால் மட்டுமே நீங்கள் பிக்சல் ஃபோனை வாங்கினா உங்களுக்கு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாக வந்து இருக்கும். ஓகேங்களா? இன்க்ளூடிங் அந்த ஹீட்டிங் இஷ்யூலாம் நீங்கள் வந்து சஸ்டெயின் பண்ணி தாக்கு பிடிக்கணும். பட் இன்னைக்கு தேதியில் கூகுள் பிக்சல் இந்த பர்டிகுலர் 8A இந்தியாவில் லான்ச் பண்ணாமே இருந்திருக்கலாம். அப்படி லான்ச் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் லான்ச் பண்ணிக்கலாம். கம்மி ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருந்தாலும் அந்த கேமராவை இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாம். அது ஓரளவுக்கு இருக்குது, இருந்தாலும் அந்த ஹீட்டிங் இஷ்யூ இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏன்டா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நொறுக்கிட்டு இருக்க? ஒட்டுமொத்த சோழியை முடிச்சிட வேண்டியதானே? அப்படின்னா ஸோ இந்த ஃபோன் யாருக்கெல்லாம் கேட்டிங்கன்னா யாருக்கும் கிடையாது, கூகுளுக்கு மட்டும்தான். எப்படி